சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 175 தான் அவரோட கடைசி படம் என சொல்லப்படுது. இதற்கிடையிலேயே ஷங்கர் சந்தித்து ஒரு பிரம்மாண்டமான கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகிட்ட நரேட் பண்ணியிருக்காராம். அது குறித்த ஒரு சின்ன தகவல் தாங்க வெளியாயிருக்கு. அதாவது சிவாஜி, எந்திரன், 2.0 என பல வெற்றி படங்களை ரஜினியை வச்சு கொடுத்தவர் தான் ஷங்கர். சமீபத்தில் அவர் எடுத்த இந்தியன் 2வாக இருக்கட்டும், கேம் சேஞ்சர் படமாக இருக்கட்டும், 2 படமும் சரியாக போகாததுனால ஷங்கர் அவுடேட்டட் ஆயிட்டார் என அவரை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக இண்டஸ்ட்ரியும் வெளியே திருத்தி அமைச்சிட்டாங்க. ஐ படத்தப்ப அர்னால்டை தமிழ் சினிமாவில் கூட்டு வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் ஷங்கர். மேலும் ஐ படமே அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. மேலும் எந்திரன் படத்தில் அர்னால்டை நடிக்க வைக்க திட்டமிட்டிருந்தார். கடைசியில் அது சொதப்பி போயிடுச்சு. 2.0 படத்தில் அக்ஷய்குமாரை நடிக்க வச்சுருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2.0 படம் சரியாக போகலை. இப்படி தொடர்ந்து தோல்வியின் பாதையிலே போயிட்டு இருந்தார் ஷங்கர். கடைசியில் பிரம்மாண்டமான இயக்குனர் மண்ணே கவ்விய தருணம்னா அது இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் சொல்லலாம். 2 படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரை ட்ரோல் செய்யாத ஆளுங்களே கிடையாது. அதை தொடர்ந்து தற்போது வேல்பாரி நாவலை கையில் எடுத்திருக்காரு ஷங்கர். அதற்கான உரிமைகளையும் வாங்கி வச்சிருக்கிறார். பிரம்மாண்டமான முறையில் இந்த படப்பிடிப்பு நடத்தணும் என முடிவு பண்ணியிருக்காரு ஷங்கர். இதற்கான கதையை ரஜினியிடம் ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் ரஜினி இதற்கான பெரிய கால் ஷீட்டை என்னால் ஒதுக்க முடியாது, அதற்கு பதிலாக அந்த கேப்பில் நான் 2-3 படங்களையும் நடித்து முடிச்சுடுவேன், அதனால் போயிட்டு வாங்க என அப்போ சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து மீண்டும் ஷங்கர் அவர்கள் ரஜினியை அப்ரோச் பண்ணியிருக்கிறாராம். ரஜினி அவர்களும் இந்தியன் 3 படத்தை முதல்ல வெளியிட்டு அதை வெற்றி படமாக கொடுங்க. இதற்கு நடுவில் நீங்கள் எடுக்க போகிறேன்னு சொன்ன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையும் எடுத்து முடிங்க. 2 படமும் சரியாக ஓடிச்சுன்னா நானே பெண் நிறுவனத்துக்கிட்ட பேசி உங்களுக்கான ப்ரொடியூசரை பெற்றுத்தரேன். மேலும் வேல்பாரி படத்தில் நான் நடிக்கிறேன் என உறுதி கொடுத்துருக்கிறாராம் ரஜினிகாந்த். இதனால் ஷங்கர் தற்போது செம ஹாப்பியாக இருப்பதாகவும் கூடிய விரைவிலே வேல்பாரி நாவலை ரஜினியை வச்சு எடுப்பார் என செய்திகள் வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.